அதிகாரம் 9. கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில்: உண்மையில் இது இவ்வாறு என அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருக்க வியலுமா? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000 ஒரு கேள்விக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவரை எதிர்த்து நின்று வெற்றி கண்டவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவற்றை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்தினின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார். விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர். ஆழியின் அலைகளை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நடந்து போகையில் நான் உணர முடியவில்லை. அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவரடி பணிந்தனர் ராகாபின் துணைவர். இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நடுவரிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பாரெனினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என நம்புவதற்கில்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். நான் மூச்சுவிட இடங்கொடாது கசப்பினால் என்னை நிரப்புகின்றார். வலிமையில் அவருக்கு நிகர் அவரே. நீதிக்காக அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையே நான் வெறுக்கின்றேன். எல்லாம் ஒன்றுதான், எனவேதான் சொல்கின்றேன். அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அழிக்கின்றார். சாவை திடீரென பேரிடர் தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார். கொடியோர் கையில் வையகம் கொடுக்கப்படுகின்றது. அதன் நடுவர்களின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரேயன்றி வேறு யார் இதை செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாட்கள். அவை பறந்து செல்கின்றன, நன்மையொன்றும் அவை காண்பதில்லை. நாணர் படகு போல் அவை விரைந்தோடும், இறைமேல் பாயும் கழுகை போல் ஆகும். துயர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், புன்முறுவல் பூப்பேன் என நான் புகழ்வேனாயினும் என் இடுக்கண் கண்டு நான் நடுக்க முறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய் கொள்ளார் என நான் அறிவேன். நான் தான் குற்றவாளியெனில் ஏன் நான் வீணே போராட வேண்டும்? பனி நீரில் நான் என்னை கழுவினும், சவுக்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும், குழியில் என்னை அவர் அமிழ்த்திடுவார். என் உடையே என்னை வெறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னைப் போல் அவர் மனிதர் அல்லர். இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே. அகற்றப்படுக அவர் கோல் என்னிடமிருந்து. அப்போது மிரட்டாது என்னை அவரை பற்றிய அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன். அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது.